ஓம் சக்தி. நாங்கள் அகஸ்தீஸ்வரத்துலேருந்து வர்றோம். நாங்கள் பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பஜனை குழு மாதிரி வச்சு அதில் நல்ல மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இந்த தசரா கோயிலுக்கு எங்களை முதல் விழாவுக்கும் அதே மாதிரி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எங்களோட பஜனை வச்சு சிறப்பிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் ஊரை சார்ந்த அனைத்து கோயில்களிலும் நாங்கள் செவ்வாய் வெள்ளி எல்லா பஜனைக்கும் போய் சந்தோஷமாக இருக்கோம். அதனைத் தொடர்ந்து எல்லோர் விளக்கிலும் தீபம் ஏற்ற வேண்டும். ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றி. 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 ஓம் சர்வதுர்க்கையாயை நமக. ஓம் சர்வாங்க சுந்தரியை நமக. ஓம் சர்வாங்க சுந்தரியை
மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஓம் கன்யாகுமாரியை நமக. ஓம் கன்யாகுமாரியை நமக. ஓம் பிரசன்னாயை நமக. ஓம் பிரசன்னாயை நமக. ஓம் கீர்த்தியை நமக. ஓம் கீர்த்தியை நமக. ஓம் ஸ்ரீயை நமக. ஓம் ஸ்ரீ. ஓம் வியாதிநாசினியை நமக. ஓம் தாரித்ர்யநாசினியை நமக. ஓம் தாரித்ர்யநாசினியை
ஹலோ ஹலோ ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திய நிலவிரை போல் ஏற்றினை இந்திய நிலவிரை போல் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றினேன் புந்தியில் வைத்து அடி போற்றினேன் புந்தியில் வைத்து அடி போற்றினேன் புந்தியில் வைத்து அடி போற்றினேன் புந்தியில் வைத்தடி உலகெல்லாம் உணர்ந்து ஓதக்கரியவன் நிலவுள்ளாவிய நீர்மேனியன் நிலவுள்ளாவிய நீர்மேனியன் அழக ஜோதியன் அழக ஜோதியன் அம்பலத்தில் ஆடிடுவான் அம்பலத்தில் ஆடிடுவான் அம்பலத்தில் ஆடிடுவான் மலர்ச்சினமடி வாழ்த்தி வணங்குவோம் மலர்ச்சினமடி வாழ்த்தி வணங்குவோம் மலரடி சிலம்பை வாழ்த்தி வணங்குவோமே மலரடி சிலம்பை வாழ்த்தி வணங்குவோமே வணங்குவோமே
என் நான்முகன் தேவியை நாவுக்கு அழகியை தேவி அம்மா கலைமகளே இதுவே வந்து அடியார் வந்தருளாதே கலைமகளே
குருவாய் பிறப்பித்த மாதாவினாடி மாதத்தை குருவாய் பிறப்பித்த மாதாவினாடி மாதத்தை மாதாவினா குரு தெய்வம் நமக்கு சுக்குப்பாறை என்ற நன்னகரிலே சுக்குப்பாறை தேனிவிலே நன்னகரிலே வாழ்ந்து வல்லமையை இருக்கக்கூடிய ஆதின மக்களும் ஒன்று கூடி அனைத்து பக்தர்களும் ஆன்மீக அன்பர்கள் தெய்வீக தாய்மார்கள் பெரியோர்கள் சிறியோர்கள் வாலிப சிங்கங்கள் சின்னஞ்சீரார்கள் அனைவர்கள் ஒன்று கூடி அழகாகவே இந்த உலகத்துக்கெல்லாம் உயிராக இருந்தாலும் சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் அல்லவா என் தேவி ஆதிபரா சக்தி 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 பெண்ணின் வடிவம் அல்லவா வடிவமாக இருக்கிறார் அந்த பெண் ரூபத்திலே அமர்ந்திருக்கிறார் அல்லவா குலைசிமா நகரத்திலே மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அனைவர்களையும் அழகாகவே வாழ்த்திக் கொண்டு 20வது வருடமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காளிப்பறை பூஜை தன்னாலே காளி ஆட்டம் கல்யாண் குத்தி என்று சொல்வார்கள் ஆமா மாடனுடைய ஆட்டம் மகுடாட்டம் என்று சொல்வார்கள் அதற்கு இணங்க திருநெல்வேலி அருகாமையில் இருக்கக்கூடிய பொன்னாகுடியை சார்ந்த தங்கபாண்டியன் சுப்பிரமணியன் மகத பாட்டியானது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அடிக்கக்கூடிய மகனத்திலே 20வது குற்றம் இருந்த போதிலும் பாடக்கூடிய பாடலிலே எந்த குற்றம் இருந்த போதிலும் காலத்திலே ஆடக்கூடிய ஆட்டத்திலே குற்றங்கள் இருந்த போதிலும் எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை ஒரு தவறு செய்தால் எப்படி அன்பு கரம் அங்கே எங்க கலைப்புலியை ஆதரிக்கும்படி உங்கள் பொற்பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு என் காலி சக்தியுடைய வாக்கிலே இப்ப சிறிது நேரம் பெருமாள் வந்து தோண்ட வேண்டும் மாய கோபால் ஸ்ரீமன் நாராயண அவதரம் செய்தார்கள் இன்னமோ நாராயணன் வந்து தோண்ட வேண்டும் அவருக்கு ஒரு 10 நிமிடம் பாட கட்டளையிட்டிருக்கிறார்கள். என் மாய கோபாலன் பிறக்குகிறான் எங்கே பிறக்கிறான் நான் பாடுவேன்
நாகங்களுக்கெல்லாம் அரசனாக இருந்து நாகராஜன் மட்டுமா அவனுக்கு வாய்த்த 3 மணிவாள் 3 மணிவாள் நாகக்கண்ணி என்று 3 மனைவியோடு அழகாகவே நாகர் பட்டணத்தை அழகாக பிடித்து வருகிறார் நாகராஜ மகன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி நல்லக்கண்ணி 3 மனைவியாரோடு ஆண்டவர்கள் வேலையில் காட்டிலே இருக்க முடியுமா? ஒரு வாரம் இருக்கலாம். ஆமா. இல்ல ஒரு வாரம் இருக்கலாம். இல்ல ஒரு வருடம் 2 வருடமான இருக்கலாம். ஆனா எந்த விதமா இருந்தாலும் வீட்டுக்கு வர தண்ணி சாப்பிடுறீங்களா? இல்ல எதுவும் குடிக்கிறீர்களா? இல்ல வெந்நீர் எது சாப்பிடுகிறீர்கள் என்று பான பணிவிடைகள் அன்போடு உபசரிக்க வேண்டும். கணவனுக்கு வேற என்ன வேண்டும்? பெண்ணிடத்திலிருந்து அன்பை கொண்டு செலுத்தினால் போதும். அன்போடு முகம் மலர்ந்து புன்னகையோடு கணவா காட்டுக்கு கஷ்டங்களோடு வேலை செய்து கூலி கொண்டு வருகிறேனே, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஏது வேண்டும்? 2 வார்த்தை
முகத்தை பார்க்கும்போது மனைவிடைய முகத்தை பார்க்கிற வேலையில என்ன தெரிகிறது? மனைவிடைய முகம் வாடி இருப்பதை கண்டான். ஆமா, வாடி வசங்கி எப்ப பார்த்தாலும் சேத்துல முளைத்த ஆமா இதே போல நல்ல செந்த பவுடர் போட்டு ஆமா முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்குமே. வாடாத முகம் வாடி இருக்கும். ஆமா, சேற்றில் முளைத்த செந்தாமரை இதழ் போல் அவள்தான் இருக்கும். அவன் முகம் சேற்றில முளைக்கும் பாருங்க. அதிகாலை வேலையிலே ஆதித்தன் விழிக்கிற போது பொற்றாமரை குளத்திலே செந்தாமரை விரிந்தால் எவ்வளவு பிரகாசமா இருக்கும். எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். குளமே அவ்வளவு பிரகாசமாக இருக்குமே. திரும்ப கடலில் வெடித்த தாமரை இதழ் என்றைக்காவது வாடுமா? வாடி மாலை என்று அப்படி வருடார்கள். உங்களுக்கு வயது 40 ஆகிறது. 40 எனக்கும் வயது பாருங்க 30 ஆகிறது. நம்ம நாட்டில் உள்ள மக்கள் குறைகளை தீர்த்து வருகிறீரே. ஆமா, நம்ம இல்லத்தில் ஒரு குறை ஒன்று இருக்கிறது அறிஞரா? அதை தெரியுமா? அந்த குறைய நாகமுடி ராஜவன் கேட்கிறார். ஏனடி அம்மா, என்ன குறை? நம்ம அரண்மனையில் என்ன குறை இருக்கிறது என்று கேட்ட போது மனைவி சொல்லுகிறாள். என்ன சொல்லுங்க? முத்து போலே கல்லிரைத்தா, முத்து போலே கல்லிரைத்தா, எனக்கு மாற்ற பிராணநாதா, ஆசை மன்னா, மன்னவா, நம்ம மாலையிட்ட நாள் முதல் மணிக்குழந்தை நமக்கு கரப்புடிக்க நாள் முதல், கரப்புடிக்க நாள் முதல் கண்மணிக்க இத்தனை வருடமாக பிள்ளை ஒன்று இல்லையே. இல்லையே. அது அறிஞரா தெரிஞ்சீரா மன்னவா. என்று சொன்ன உடனே ஆமா, மன்னவன் முகம் பார்த்து மீண்டும் சொல்லுகிறான். ஏது சொல்லுகிறான்? ஏண்டவா, பிள்ளை இல்லை என்பதற்காக நான் என்ன பாவம் செய்தேன்? ஏது பாவம் நான் செய்தேனா? ஆமா, என்ன பாவம் நான் செய்தேன்? ஏது பாவம் செய்த? நான் என்ன பாவம் நான் செய்தேன்? என்ன பாவம் நான் செய்தேன்? எனக்கு பிள்ளை இல்லை. நாட்டை அடித்தேன். அதை கொடுமை செய்தேன். நல்லோ மறந்தேன். நடுநிலை செய்தேன். நல்லாற்றில் கையினாலும் நழுவ விட்டேன்.
மனைவி சொல்லுகிறார் மன்னவா, தர்மம் செய்து பார்க்கும் பிள்ளைகளையே இனி நாமல் என்ன செய்வது? ஒன்றுக்கும் கலங்க வேண்டாமணி. இதோ இருக்கிறாளே என் தாய் முத்தாரச் செல்வி, அவள் அருள் வருவாடி. இதோ இருக்கிறாளே என் அப்பன் நாயன் சுடலை ஒன்றுதான். இதோ என் சுக்குப்பாறை நகரிலே அருள் பெரும் தேவியாக அமைந்திருக்கக்கூடிய காணிப்பறை அமைத்திருக்கிறார் அல்லவா என் முத்தாரச் செல்வி. அந்த முத்தாரச் செல்வி வாதிலே ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா அன்னதானம். பெரிய தானம் அதுதான். ஒரு மனிதன் பசியோடு இருக்கிற வேளையிலே இந்த பூமியிலே ஆண்டம் படைத்த எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் சரி, ஒரு மனிதன் பசியிலே வாடிக்கொண்டிருக்கிற வேளையிலே பணம் 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 என்று அழைக்கும் மனிதன் கூட பசியில இருக்கும்போது அவன்கிட்ட பணம் வைத்தா பசி போகுமா? போகாது. பொருள் வைத்தவருடைய பொருளை வைத்தால் பசி போகுமா? போகாது. ஆனால் நம்ம பசியெல்லாம் போக்க வேண்டுமானால் இந்த ஊனுக்கு உயிர் கொடுக்க வேண்டுமானால் இந்த ஊனுக்குள்ளே ஒரு உயிர் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த உடல் சக்தியாகவும் சரி, இந்த உடலுக்குள்ளே ஜீவன் சிவனாகவும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? அந்த இறைவனுக்கு இந்த ஊனுக்கு உதிரம் உயிர் கொடுக்க வேண்டுமானால் உண்ண வேண்டும், அன்ன வேண்டும் அல்லவா? அந்த அன்னத்தை உண்டால் தானே இந்த உயிர் வளரும், இந்த உடல் வளரும். அதிலே சிறந்ததாக விளங்கக்கூடிய இந்த தானம் அன்னதானம் ஒன்றுதான். ஒரு மனிதன் வயதாக எவ்வளவு காசு கொடுத்தாலும் சாப்பிட்ட பிறகு சரி கோடி பொருளை கொடுத்து இதற்கு மேல இன்னும் கொஞ்சம் சாப்பிடப்ப என்று சொன்னால் அவனால் சாப்பிட முடியுமா? முடியாது. போதும் என்று சொல்லக்கூடிய தானமும் இந்த அன்னம் ஒன்றுதான். எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய இளையவனா இருந்தாலும் சரிதான், ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று நாடி அளவு. இல்லை என்றால் மரக்காலம் அளவு. கொஞ்சம் உடல் பருவமா இருக்கிறவங்க ஒரு 3 நேரம் வச்சு பார்த்தா ஒரு மரக்காலம். ஆமா, நம்மளே மாதிரி ஆனா ஒரு 4 அவ்வளவுதானே. ஒரு
ஆமா, அதே போல சரி அந்த அன்னதானத்தை செய்து பார்க்கிறாங்க. ஆஹா 32 தான தர்மம் செய்து பார்க்கிறோம். செய்து பார்க்க பிள்ளை வளர்க்கின்றவில்லை என்று சொன்னால் மனிதன் யாரால கைவிடப்பட்டாலும் ஆமா அவன் நம்பும் தெய்வம் இறைவன் ஒருவன் இருக்கிறான் அல்லவா, அவன் கைவிட போறது இல்லவா, ஆமா. அவன் கைவிட மாட்டான் அல்லவா. அதனாலே ஒன்றுக்கு கவலை வேண்டாமம்மா, அம்மா நான் இறைவனை காணுகிறேன், நோபல் இறைவனை காண போகிறேன் என்று இறைவனை கண்டு கண்டு குலதெய்வம் வாங்கி வருகிறேன் என்று அதனாலே ஆமா. இன்று முதலாகவே நீ இது நாகலோக பட்டணத்தை ஆட்சி பரிவாரம் செய்யம்மா என்று என்று பெண்களை கையில கொடுத்து கொடுத்து மன்னன் நாகமுடி ராஜமன்னனானவன் ஆணையர் பிள்ளைக்காக வேண்டி தவம் இருக்க வேண்டும், ஆமா ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்று என்று சொல்லி மனதில் எழுதுகிறார். ஆஹா ஆண்டவனை எண்ணி மனதிலே ஆமா என்ன வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், என்ன என்ன ஒரு மனிதன் தவனை அடைய வேண்டுமானால் வேண்டுமானா 3 ஆசைகளை வெறுக்க வேண்டும். ஆமா 3 ஆசை இல்லை மனிதன் துன்பப்படுறதே அந்த 3 ஆசையினால் தான். ஆமா நம்மளுக்கு தாய் தருவது ஜனனம், சரி இறைவன் அழைப்பது மரணம். மரணம் தாய்க்கும் இறைவனுக்கும் தான் ஒரு ஒற்றுமை உண்டு, ஆமா அவர்களுக்கும் நம்ம தாய்க்கும் இறைவனுக்கும் தான் ஒரு வழியும் உண்டு. உண்டு தாய் தந்த ஜனனத்தில் இறைவன் அழைப்பது மரணத்துக்கு இடையே நாமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமா எதுக்கு தான் ஓடும் என்று தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடிக்கொண்டே இருக்கான் பிறக்கிறோம், ஆமா கார்ல போகிறோம், சரி. பொன்பொருளை வாங்குறோம், வாங்குறோம். இடத்தை முடிக்கிறோம், முடிக்கிறோம். பிள்ளைக்கு நாளைக்கு வேணும். ஒருத்தன் பிறந்தானால் ஆனா வெறுத்தானால் இறைவனை காணலாம். இதென்ன காண அது என்ன ஆசை என்றால், என்ன என்ன ஒரு மனிதன் முதலிலே வெறுக்கக்கூடிய ஆசை மண் ஆசை. மண்ணு அங்க இடம் வாங்கணும் இங்க இடம் வாங்கணும் ஒரு மனிதன் மண் மீது ஆசை வேண்டுமானால் எதற்கு ஆசைப்படலாம் என்றால், எதற்கு அன்றைய காலம் இறைவன் அழைக்கக்கூடிய காலம் ஒன்று வரும் அல்லவா, மரணம். மரணம் அந்த மரணம் வருகிற வேளையிலே ஒரு 6 அடி நிலம், அதுதான் அவனுக்கு சொந்தம். ஆமா அது இப்ப கிடையாது. விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் வளர 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 சரி இப்ப புதைப்பதற்கு இடையிலாம எல்லாம் கலத்துல கொண்டு கொடுத்து 5 நிமிஷத்துல எரிஞ்சு கையில கொடுத்துரு. சாம்பலா கொடுக்க ஆமா. ஆனா இந்த 6 அடி நிலம் ஒரு மனிதன் மண்ணாசையை வெறுக்க வேண்டும். ஒன்று அடுத்தது ஆசை ஆ